ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பச்சார்வா முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாஜகவிற்கு விரைவில் புதிய தலைவர் அறிவிக்கப்படலாம், தமிழக பாஜகவுக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இப்போ நட்டா இருக்கார், இந்தியா முழுக்க தேசிய தலைவராக இப்போ நட்டா இருக்காரு, அவரும் மாற்றப்படலாம். அது யாருன்னு தெரியல. நம்ம மோடி அவர்கள் நாக்பூர் போயிட்டு வந்தார், அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ணி அனுப்பியிருக்காங்க. தேசிய தலைவர் யார் போட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. புது தலைவர்கள் போட்டியில் நான் இருக்க மாட்டேன்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு. அவருக்கு எந்தேனும் ஒரு மாநிலங்களவை பதவி கொடுத்து ஏதாச்சும் இணையமைச்சராக மத்திய இணையமைச்சராக வாய்ப்புகள் அதிகம் சொல்லிக்கிட்டு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குது. ஸோ அதிமுக பாஜக கூட்டணிக்காக அண்ணாமலை என்கின்ற ஒரு நபர் பலி கொடுக்கப்படுகிறார் என்று ஊடகங்கள் பேசிட்டு இருக்குது. ஆமாம், மாற்றங்கிறது. ஸோ யார் அடுத்த பாஜக தலைவன்ற போட்டியில் நைனா நாகேந்திரன் பேர் அடிப்படுது, வானதி சீனிவாசன் பேர் அடிப்படுது, தமிழிசை மறுபடியும் போடலான்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் எது நம்ம இது பண்ண போகணும்னு தெரியல. ஸோ இந்த கூட்டணிக்காக இந்த இது வந்திருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கிட்ட நீ கேட்டப்போ இது இதாக இருக்குங்க, இந்த பாஜக மாநில தலைவர் யாருன்றதை நான் போட்டியில் கிடையாது, கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கா நான் கட்டுப்படுவேன், என்ன பதவி கொடுக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மழுப்பி அவரும் போயிட்டாரு. ஸோ அதனால் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதியாயிடுச்சு. ஸோ அடுத்த தலைவர்ன்றது யாருன்றது நம்ம பொறுமையாக பார்த்துக்காங்கன்னு சொல்லி என்னுடைய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பை.